ஏய், இதை எங்க தூக்கிட்டு போற? அட நீங்களும் மேடத்தை பார்க்க தான் போறீங்களா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அட எனக்கு அப்பாயின்மெண்ட் எதுக்கு? இப்படி யாரும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியாது? பார்க்க முடியாது. சொன்னேன்ல பார்க்க முடியாதுன்னு. உங்க வழியை விடுங்க. சொன்னேன்ல பார்க்க முடியாதுன்னு. என்ன பிரச்சனை? அவனை இங்க கூட்டிட்டு வா. வா, அவனை கூட்டிட்டு வா. இதோ வரேன். போ கிட்ட தான் வரேன். அப்புறம் என்ன பார்த்து கத்தாதீங்க. என்ன தம்பி சொல்லு. எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு. என்ன தம்பி, என்ன ப்ராப்ளம்? யாரை பார்க்கணும்? குயின் எலிசபெத். இவன் யாரு? இது நந்தினி மேடம் வீடு தானே? இது நந்தினி மேடம் வீடு. அவங்கள தான் பார்க்க போறேன். இவன் கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட இல்ல. கேக்குதா? அட எனக்கே எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க. எனக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் தேவையில்லை. மேடம் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்க்க மாட்டாங்க? என்ன யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ பார்ப்போம். அப்புறம் உங்க மேடம் நேத்து தான் என்ன சந்திச்சாங்க? அப்படியா? எங்க சந்திச்ச? சொல்லு பாப்போம். அட நாங்க 2 பேரும் அந்த விஜய்புரம்ல காட்டுல நைட் 2 பேரும் ஒன்னா கை கோர்த்து ஓடிட்டு இருந்தோம். உனக்கு தெரியாது. ஏ இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? யாரு அவ? யாரு இவன் அந்த ஃபாரஸ்ட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணானே அந்த பையன். ஏன்டா சிரிக்கிற? நான் என்ன ஜோக்கா சொல்றேன்? அட உங்க மேடம் கிட்ட போய் கேளுங்க. நேத்து ஹோட்டல்ல கூட போலீஸ் கிட்ட இருந்து நான் தான் மேடத்தை காப்பாத்தினேன். நான் மட்டும் காப்பாத்தலனா இங்க வந்திருக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன். போ மேடத்தை மீட் பண்ண விடுங்க. மேடம் நீ சொன்ன 2 இடத்திலும் இன்னைக்கு இல்ல. இந்தியாலயே இல்ல. இன்னைக்கு காலையில தான் லண்டன்ல இருந்து வந்தாங்க. நீங்க எங்க பாத்தீங்க தம்பி? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. போய் முதல்ல உங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஹலோ, தெரியுதா? பையன் பார்க்க நல்லா இருக்கான். பாடி அப்படியே கல்லு மாதிரி இருக்கு. அங்க பாரு, அழகான பூக்களை எடுத்துட்டு வந்திருக்கா. அவனே நந்தவன மாதிரி வந்திருக்கான். அதுக்கு இப்ப யாராவது இந்த கலர்ல ட்ரெஸ் போடுவாங்களா? ஒருத்தருக்கு கலர்ஸ் மேல ஆசை இருந்தா அதுல என்ன தப்பு இருக்கு? கலர்ஸ் மேல ஆசையா? இது என்ன ஆசை? இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். இந்தா இத புடி. போய் இத அவன் கிட்ட கொடு. இத நான் கொடுத்தேன்னு சொல்லு. அப்பதான் அவனுக்கு புரியும் எனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு. இதோ பாருங்க, உங்க மேடம்க்கு என்ன தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க? அவங்க கூப்பிடுறாங்க. என்ன போக விடுங்க. விடுங்க. பர்மிஷன் இல்லாம அவங்கள பார்க்க முடியாது. நான் பார்த்தே தீருவேனா? பார்த்தே தீருவேன். கல்லு. இத மேடம் உனக்காக கொடுத்திருக்காங்க. அட இது என்ன என்ன தெரிஞ்சிருச்சா? வேணா வெளியே அனுப்புங்க. அட நீங்க போங்க. கிளம்பு. அட கேளுங்க. நீங்க போங்க. அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலனா அப்ப பிளான்ட் எதுக்கு தந்தாங்க சொல்லு. எங்க வீட்டுக்கு யாராவது ஏதாவது கொண்டு வந்தா நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் ஏதாவது தருவோம். அதான் மேடம் உனக்கு செடியா கொடுத்திருக்காங்க. ஆனா கிளம்பு. மேடம் கிட்ட இந்த பூவையாவது கொடுங்க. காட், இவன் கிட்ட பூவை வாங்கிட்டு வெளியே அனுப்புங்க. கொடு. அப்படி எப்படி உன்கிட்ட கொடுப்பேன்? ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. யாருக்காக கொண்டு வந்தேனோ அவங்க கிட்ட தான் கொடுப்பேன். புரியுதா? போ இவனை வெளியே அனுப்பு. அட கேளுங்க. அட எதுக்குடா தள்ளி விடுறேன்? வெளியே போ. பின்னாடி போ. கோ. கேள்வி என்னன்னா, நாம எப்படிடா இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சோம்? அட நம்ம கண்ணுதான் பாம்பு கண்ணாச்சே. ஒரு தடவை முகத்தை பார்த்துட்டா மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய மிஸ்டேக். அட அப்பவே சொன்னாங்க இந்த பொண்ணுங்க விஷயத்துல மாட்டக்கூடாதுன்னு. நான் வந்துட்டேன் ராஜ். 50 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு உனக்கு இவ்வளவு பக்கத்துல. இது ஏதோ சூனியம் மாதிரி இருக்கு. நான் கவனமா தான் அடுத்த அடி எடுத்து வைக்கணும்.
அதுக்கு என்ன அர்த்தம்? நாகமாதா சொன்னது சரிதான் போல. அந்த அகோரி எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கான். என்னையும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பிரிச்சு வைக்க. அந்த அகோரி சிவபெருமானோட பக்தன்னா எங்க நாகநாகினிய படைச்சதுமே சிவபெருமான் தான். மந்திர சக்திங்க அவன் கிட்ட இருக்குன்னா மந்திர சக்திங்க என்கிட்டயும் இருக்கு. அதுக்கு என்ன, என் உடம்பால இந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி போக முடியாது. ஆனா என் நிழல் கண்டிப்பா அந்த பக்கம் போகும். காலையில இருந்து என் புள்ள முகத்தை கூட பார்க்கல. அவங்க அப்பாவுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ராஜோட அம்மா, கொஞ்சம் டீ போடு. எங்க அவன்? அட, நம்ம ராஜ் எங்க போனா? பருவா இரு, சின்ன எஜமா ஏதாவது வேலைக்கு அனுப்பி இருப்பாரு. என்னாச்சு? இந்த முதலாளிங்க பண்றது ஒன்னும் புரியல. முதல்ல வேலை தராங்க, அப்புறம் பழி போடுறாங்க. யாரு உன் மேல பழி போட்டது? பெரிய எஜமா எங்களுக்கு பரிசு மேல பரிசு தந்தாரு. இன்னைக்கு காலையிலே பாரு, நம்ம ராஜக்கு சின்ன எஜமாவோட புது பைக்கை கொடுத்துட்டாரு. என்ன பைக்? இல்ல இல்ல, என் ராஜ் பைக் மைக் எல்லாம் ஓட்ட மாட்டான். வேலை கருத்து போயிடுவான், அப்புறம் சரியாகாது. புரியுதா இல்லையா? புரியுது. ஏ கலர் மட்டும் என்ன சிவப்பா, ஆனா ஒண்ணு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்குல. அட விடுங்க, எப்ப பாரு என் தலை எடுத்து சரியில்லை. உங்களை கட்டிக்கிட்ட போ. அட, பூச்சிய பார்த்ததும் தான் தோணுச்சு. ராஜ ரூம்ல ரொம்ப நாளா கரையான்னு அரிச்சிட்டு இருக்கு. வீட்டை பத்தி யோசிக்க உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா? எப்ப பாரு நைன்னு ஏதாவது சொல்றேன். போறேன், சாப்பாட்டை எடுத்து போடு, ரொம்ப பசிக்குது. இவ இருக்காளே, லைட் ஆஃப் பண்ணவே இல்லை. ஒருவேளை யாரோ வர்றாங்க போல. நான் இங்க இருந்து வேலை முடிஞ்ச உடனே வெளியே போனோம். யாராவது என்ன இங்க பாத்துட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் என் உடம்பு அங்க காத்துட்டு இருக்கு. யார் கையிலயாவது அது கிடைச்சா அதை அழிச்சிடுவாங்க. எனக்கு என்ன தோடுதுன்னா, சின்ன எஜமாக்குதா நிஜமாவே லவ் வந்துருச்சு போல. ஏய், அங்க யாரு? என் ஜன்னல் ஓரமா என்ன வேலை உனக்கு? அடே யாரு அங்க? யாரு? நில்லு, நில்லு. நிழல் இங்க இருக்குன்னா அந்த ஆளு. யாரா அவன்? எங்க போனா? யாருங்க? தினகம் புடிங்க, நில்லு. அட, ஹே ஆஞ்சநேயா, இவன் மனுஷனா இல்ல குரங்கா? இவனை கண்டிப்பா புடிச்சே ஆகணும்.